ஹாய் ஹலோ அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026 எஸ்கேசி ரீபல்ஸோட ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அது என்ன அப்படின்னா, ஸோ போன வருஷம் ஓடிடுச்சு 2025 ரொம்ப சூப்பராக ரொம்ப வேகமாக ஓடிடுச்சு. ஸோ 2026ல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அதை தாங்க சொல்கிறீங்க. 2026ல் என்ன பண்ண போகிறோம், 2025ல நீ ரெசல்யூஷன் எடுத்த, அதை வந்து இது பண்ணியா அது பண்ணியா முடிச்சியா, 2026ல் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்க அதை பண்ணுவியா மாட்டியா, அதெல்லாம் கிடையாது. 2026 நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சரியா? அது என்ன அப்படிங்கிறது நீங்களே பாருங்க. ஒன்னே ஒன்று என்னன்னா, நம்ம மைண்டு. ஸோ நம்ம மைண்டு பவர்ஃபுல்லாக திங்க் பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம மனசில் நிறைய பாசிட்டிவ் தாட்ஸை போட்டு ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு நான் கேரண்டி. சரியா? ஸோ மைண்டு தாங்க எல்லாமே. மைண்ட் செட் மேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ நான் திரும்ப என்னோட ஒரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். என்னன்னா, மைண்டு தான் உங்களோட பவர்ஃபுல் திங், மைண்ட் செட் மேட்டர்ஸ் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா உங்களுக்கு? அந்த ஸ்டோரி சொன்னால் மைண்ட் செட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஒரு குட்டி ஸ்டோரி. மைண்ட் செட் தான் எல்லாமே அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பர்வீன் சுல்தானா மேடம், அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, அவங்களோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். தமிழ் அப்படியே கரைச்சி குடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்பீச்சில் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து கனவு காணுவாங்களாம், எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பிடி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அவங்க பிடி டீச்சருக்கு என்ன கேபின் அந்த மாதிரிலாம் எதுவும் தரமாட்டாங்களா. ஸோ அவங்க வந்து கிரவுண்டில் தான் இருப்பாங்களாம். ஸோ அந்த கிரவுண்டில் இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு சேர் மட்டும் தருவாங்களாம். ஸோ அப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு கனவு காணுவாங்களா, கண்ணை மூடி. என்ன நினைப்பாங்களாம், நாளை பின்ன எனக்கு வந்து பெரிய கேபின் இல்லை, பெரிய ரூம், அந்த ரூமுக்கு நடுவில் ஒரு பெரிய சேர், அந்த சேர் மேலே ஒரு ஒயிட் டவல் இருக்கணும், அந்த சேர் வந்துட்டு பெரிய டேபிள், அதில் எனக்கு பிடிச்ச புக்ஸு அதெல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கணும். டேபிளுக்கு அந்த சைடு 10 சேர், அந்த 10 சேர்லேயும் வந்து என்னை யாராவது பார்க்க வந்தாங்க அப்படின்னா அந்த சேரில் தான் உட்கார வச்சு நான் பேசணும். அந்த மாதிரி ஒரு 10 சேர் அடுக்கி வச்சுருக்கணும். என் ரூம் விட்டு வெளியில் போனால் எப்பயுமே எனக்கு வந்து ஒரு 2 பேர் இருக்கணும், என்னோட முக்கியமான விஷயங்களை பார்க்குறதுக்கு 2 சர்வெண்ட் மாதிரி. அதே மாதிரி அந்த ரூம் விட்டு வெளியே போனோடனே எனக்கு ஒரு கார் நிற்கணும், ஒயிட் காரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கனவு கண்டுகிட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தா 25 இயர்ஸ் கழிச்சு அதே மாதிரி அவங்களுக்கு நடந்திருக்கு. ஓகேவா? அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ரூமு, அது அவங்க சொன்ன மாதிரி ஒரு சேரு, அதில் ஒரு ஒயிட் டவலு, அவங்களோட பெரிய டேபிள், அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸு, திருக்குறள்ல இருந்து மற்ற புக்ஸ் எல்லாமே, அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸ், பைபிள், குரான் எல்லாமே அவங்க டேபிளில் அடுக்கி வச்சுருக்காங்க. அவங்க டேபிளுக்கு ஆப்போசிட்டில் 10 சேரு, வெளியே போனால் 2 பேர், அதுக்கப்புறம் பெரிய கார், ஒயிட் காரு. இது எல்லாமே அவங்க ஆஃப்டர் 25 இயர்ஸ் சொல்கிறாங்க, அடித்து சொல்கிறாங்க, நீ வா மதுரை தமிழ் சங்கத்துக்கு வா, என்னோட ஆஃபீஸ்க்கு வா, வந்து பாரு அதே மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இதுதாங்க மைண்ட் செட்டு. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மைண்ட் செட் எவ்வளோ பெரிய ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு. நம்ம மைண்டு தான் எல்லாத்துக்குமே தரணும். நம்ம மைண்டில் குப்பையாக இருக்கிற எல்லாத்தையும், பாஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட், எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. நம்ம மைண்டை கிளியர் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன வேணும், நீங்கள் என்ன ஆக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் டெய்லி காலையில் எந்திரிச்சதையும் அதை கண்ணை மூடி ஒரு 5 மினிட்ஸ் இதுவாக தான் நான் ஆக வரேன், இப்படி தான் இருக்கும், டீட்டெயிலாக இன்டீட்டெயிலாக கனவு காணணும். அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு சேரு, அது ஒயிட் டவலு, ஒயிட் காரு அப்படிங்கிற அளவுக்கு கூட. ஸோ அந்த 10 சேரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கனவு காண தெரியும். ஸோ அந்த கனவை மட்டும் டெய்லி காணுங்க. அந்த கனவே உங்களுக்கு வந்து ஒரு நாள் நிஜமாகும். மற்றது எல்லாத்தையும் சரிங்க, என்ன நடந்ததாலும் சரி, பாசிட்டிவாக நினச்சினா அதை மட்டும் வச்சுக்கோங்க, நெகட்டிவாக நினச்சா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. மைண்டை கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணி உங்களுக்கு என்ன தெரியும் அதை மட்டும் டெய்லியும் காலையில் நினச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லி உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் 2026 சொன்னதான் இந்த வீடியோ. இந்த 2026ல் எஸ்கேசி ரீபல்ஸ் உங்களை கூடவே ட்ராவல் ஆகும். உங்களுக்கு வேண்டியது எல்லாமே கொடுக்கும். வீடியோஸ் மோட்டிவேஷனல் மட்டும் கிடையாது, இதில் வந்து உங்களோட கெரியர் பிரேக் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் கனவை எப்படி காண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் 2026.
சப்ஸ்கிரைப் எஸ்கேசி ரீபல்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நம்ம வேற ஒரு நல்ல தாட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.